போடக்கூடிய சூழ்நிலை இல்லையா? அந்த அளவுக்கு சூழ்நிலை இன்னைக்கு இயற்கை அந்த மாதிரி போயிட்டு தெரியாமலோ நம்ம பகுதியில் அந்த 5 இணைன்னு சொல்லக்கூடிய 5 விதமான நிலங்களும் நம்முடைய குறிஞ்சி, முல்லை, நெய்தல், வாழை 5 விதமான நில இயற்கையும் பூமியில நம்ம வாழ்ந்துருக்கோம். இன்னைக்கு இந்த பூமியுடைய சமச்சீர் தன்மை இருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப குறைஞ்சிருக்கு. இது ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. காடுகள் குறிஞ்சி பிரச்சனையாயிட்டு இருக்கு. முல்லை அதாவது மலை உச்சியில் இருக்கிறது குறிஞ்சி, அடுத்து முல்லை, நெய்தல் விவசாயம் சம்பந்தப்பட்ட இல்ல, அதே மாதிரி கடல் சம்பந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்ட குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், மாலையில தேவைக்கால், இந்த மாதிரி விஷயம். இப்ப எல்லாத்துலயுமே பிரச்சனை. நீங்க நான் ஒவ்வொன்றா நம்ம சொன்னா ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா? ஒவ்வொன்றும் நாம அதை பத்தினுடைய நம்ம ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம் சொன்னா நீங்க எல்லாத்துலயுமே பிரச்சனை. கடலா பிரச்சனை இருக்கு. நீ கிட்டத்தட்ட நமக்கு இந்த பகுதியுடைய திருநெல்வேலி ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த பகுதி திருநெல்வேலி மாவட்டம் நேரத்தில் நீங்க கடற்கரை பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா 18 கிலோமீட்டர் தண்ணி உருவாகி தெரியுமா உங்களுக்கு? கிரவுண்ட் வாட்டர் போர் போட்டியில உப்புத்தண்ணில கிரவுண்ட் வாட்டர் 18 கிலோமீட்டர். இதனால இப்ப அந்த பகுதி முழுக்க தென்னை விவசாயம் முழுக்க தென்னை மரம் தான் பட்டு போய்கிறது. நீங்க பாக்குறீங்கல்ல, ஃபுல்லா போர் வாட்டரே யூஸ் பண்ண முடியாது. இந்த வாட்டி தண்ணி கிடையாது. விவசாயம் தான் இன்னைக்கு மோசமாகி இருக்கிற சூழ்நிலை. இப்படி ஒன்னொன்னே நம்ம யோசிச்சு பார்த்தோம் சொன்னா, நம்ம பகுதியில ஒரு யோசிச்சு பார்த்தோம் சொன்னா, இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்னன்னு சொன்னா, பாரம்பரியமான மரங்கள் இன்னைக்கு நிறைய அழிஞ்சு அழகா ரோட் ஓரங்கள்ல இருக்குது. நீங்க எல்லாம் மருத மரம், புளிய மரம், எல்லா மரங்களும் நீங்க அடிபட்டு போயிடுது இல்ல. நகரமயமாக்குதல் வரக்கூடிய அந்த சூழ்நிலையில ரோடு விஸ்தாரம் பண்ணும்போது இதெல்லாம் இடிஞ்சிட்டு இருக்கு. பெரிய பெரிய மரங்கள் 200 வருஷம் 300 வருஷம் உள்ள மரங்கள்லாம் நீங்க அடிபட்டு. இன்னைக்கு நாட்டு மரங்கள் போய் வேலை நாட்டு மரங்கள் அந்த மாதிரி விஷயங்கள், அந்த சீம மரங்கள்லாம் நீங்க உள்ள வந்து உங்களுக்கு தெரியும். நாகப்பட்டினத்துல அந்த புயலுக்கு பேர் மறந்துச்சு. ஓஹோ புயலா, கஜா புயல். அந்த கஜா புயலுடைய சர்வேல நீங்க எடுத்து பாருங்க. நீங்க உங்களுக்கு நெட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். நாட்டு மரங்கள் ஒண்ணுமே அந்த புயல். ஆனா அந்த சீமை மரங்கள் ஃபுல்லாவே மரம் அடிச்சு போயிருச்சு. அதனால உள்ள பாதிப்புகள் நிறைய, கார் மேல விழுந்து, வீடு மேல விழுந்து, அப்படி பாதிப்புகள் நிறைய. அப்போ நம்மளுடைய கவனம் எங்க இருக்குன்னு பார்த்தா, நம்ம பகுதிகளில் நாட்டு மரங்களுடைய சதவீதம் கூடிட்டு இருக்கா? நாட்டு மரங்களுடைய அந்த மரங்களுடைய விதைகள் நம்ம சேமிக்கக்கூடிய பழக்கங்களை எங்கேயாவது ஒரு யாருக்காவது ஏற்படுத்தி இருக்குமா? அது நடந்துட்டு இருக்கா? அதுல இருந்து விதைப்பொருள் தயார் பண்ணி நாம பல இடங்கள்ல வாய்ப்புள்ள இடங்கள்ல நம்ம அதை தூவ முடியுமா? இப்படிலாம் நிறைய நம்ம முயற்சி பண்ண வேண்டியது. பட் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் வந்து சராசரியா ஒரு மனிதனுக்கு ஆயுள் காலம் 70 வயசுன்னு சொன்னா கிட்டத்தட்ட நாம சுவாசிச்சு வாழ்றதுக்கே நமக்கு எத்தனை செலவாகுது? 25 லட்சம் செலவாகுது. நான் தான் இருக்க 70 வயசு வரைக்கும் நல்லா காற்றை சுவாசிச்சு உயிர் வாழணும்னு சொன்னா 25 லட்சம். அந்த 25 லட்சத்தை யாரு போட்டா? மரங்கள் போட்டு. ஆனா இன்னைக்கு 10 வயசு 15 வயசு 20 வயசு ஏன் 30 வயசு ஆளுக்கு போய் கேட்டு பாருங்க. வாழ்க்கையில ஒரு மரமா நீ வச்சு வளர்த்துக்கிட்டா இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க ஆள் இருக்கா இல்லையா? இந்த சூழ்நிலை மாறும். அதுக்காக தான் நாம சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்துல இருந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு தருணமா ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி இதற்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி தான் இது. ஆனா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் இதுதான் செய்யுமா? இப்படி கூட்டம் போட்டு பேசிட்டு தான் இருக்குமா அப்படின்னா தயவு செய்து இல்லை. சரியா? நாம அடுத்த நிகழ்வு எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய செயல்பாடுகள் சொன்னா மரம் நடக்கூடிய ஒரு முயற்சிகள் எங்கேயாவது ஒரு இடங்கள்ல நாம 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு நீர்நிலைகளை தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கும். பலவிதமான முயற்சிகள் நிகழ்வுகளா அடுத்து நாம செய்யணும் நடத்த வேண்டியது. உதாரணத்துக்கு கர்நாடகால தேஜஸ்வி ஆனந்த் அப்படின்னு ஒரு அம்மா சமீபத்தில் போன ஏப்ரல் அவங்க திருநெல்வேலி வர ஆரம்பிச்சு எலெக்ஷன்ங்கிறதுனால அவங்களுடைய ப்ரோக்ராம் போஸ்ட் ஆயிடுச்சு. அவங்க ஒரு
கணவன் இல்ல. அந்த அம்மா ஒரு தனிப்பட்ட முயற்சியில கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு கிச்சன் வச்சிருக்காங்க. சென்ட்ரலைஸ்ட் கிச்சன் பெங்களூர். ஒரு நாளைக்கு 1,00,000 பேருக்கு சமைச்சு, அங்க ஐடி ஃபீல்டெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு, தரமான சாப்பாடு, அண்ணன் சொன்ன மாதிரி இயற்கையில விளைந்த பொருட்கள் எல்லாம் வச்சு முழுக்க முழுக்க 1,00,000 பேருக்கு அவங்க சாப்பாடு. பாம்பேல சொல்லுவாங்கல்ல, டப்பா வாழை பத்தி. டப்பா வாழை, டப்பா வாழை கேட்டுருக்கீங்களா? பாம்பேல உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? இன்னைக்கு டப்பா வாழை அவங்க வேலையே என்னன்னு சொன்னா, வீடுகளை சமைச்சு அதை வாங்கி அவங்க ஹஸ்பண்ட் எங்க வேலை செய்யறாங்க அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது. இப்பவே இருக்கு, பயங்கரமா இருக்கும். ஒரே எப்ப பார்த்தாலும் டப்பா வாழவா தெரியும். அந்த மாதிரி ஒரு பெரிய முயற்சி அந்த அம்மா எடுத்துட்டு இருக்கு. அதுல என்ன விசேஷம் சொன்னா, அந்த அம்மா வச்சிருக்க அந்த கிச்சன் வந்து சென்ட்ரலைஸ்ட் கிச்சன், ரொம்ப முழுக்க முழுக்க 100% பசுமை கிச்சனா வச்சிருக்கு. அது எரிக்கக்கூடிய எதுவுமே மரங்கள் கிடையாது. பயோ பயோ அந்த இதுதான் யூஸ் பண்றாங்க, கேஸ் தான் யூஸ் பண்றாங்க. அவங்க என்ன இந்த இலைகள்லாம் உதிர்ந்து இல்ல, அதை கண்டெய்னர் ஆக்கி அதை வந்து ஒரு வுட் ஆக்கி அதன் மூலமா என்ன செய்யறாங்க, அதுதான் எரிக்கிறாங்க. அது வேஸ்ட் எதுவுமே போகாது, எல்லாமே மண்புழு உரம் அந்த மாதிரி விஷயங்கள் ஆக்குறாங்க. இப்படி முழுக்க முழுக்க 100% அதை பண்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு 3000-4000 ஃப்ரீயா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு. ஒரு லேடி இதே மாதிரி அந்த லட்சக்கணக்கான மரங்களை வந்து பெங்களூர் வச்சிருக்காங்க. இதுக்காக ஒரு சின்ன ஒரு கிளப் மாதிரி வச்சு, ஒரு நம்மளை மாதிரி ஒரு அமைப்பு மாதிரி வச்சு, அதுல மெம்பர்ஸ் முன்னாடி அவங்க மூலமா வாரம் ஞாயிற்றுக்கிழமையோடு என்ன செய்யறது, எங்கேயாவது ஒரு இடங்கள்ல மரம் வைக்கிறது. இது இயக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷமா தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. இதற்காக அவங்க பத்மபூஷன் விருது கூட கொடுத்திருக்காங்க. இப்படி பலவிதமான விஷயங்கள். இன்னைக்கு திரௌபதி முர்மு அந்த அம்மா, குடியரசுத் தலைவருடைய அம்மாவுடைய ஒரு நெருங்கிய ஒரு டீம் வச்சிருக்காங்க இது விஷயமா. அதுல அந்த அம்மா இருக்காங்க. நேரடியா பிரசிடென்ட்டே கூட ஜனாதிபதிக்கு அந்த அம்மாவால பேச முடியும். அந்த அஸ்வினி தேஜஸ்வி சொல்லக்கூடிய இந்த மாதிரி இப்படி பல பேர் நாம என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். அப்படி நம்ம ஒவ்வொரு ஆளும் வாழணும் தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விரும்புவது. பர்சனல், ப்ரொஃபஷனல், கார்ப்பரேட். ஒவ்வொரு நாம நினைச்சோம், பர்சனலா நாம நினைச்சோம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆளா நான் இருப்பேன். பிளாஸ்டிக்கை நான் ஓட்டுற மாதிரி இந்த மாதிரி நான் நெகிழியை நான் கண்டிப்பேன். மரங்களை வளர்ப்போம், நடுவோம் போடல, மரங்களை வளர்ப்போம். நடுத்து போட்டோ எடுத்து சீன் போடுறது இல்ல, என்ன மரங்களை வளர்க்கிறது. அதே நேரத்துல நீரினை சேமிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். மரம் வளர்க்கிறது, நீரை சிக்கனப்படுத்துறது, அதே நேரத்துல நெகிழியை குறைக்கிறது, நெகிழியை தவிர்ப்போம் அப்படின்னு நம்ம சொன்னா அது சரியா வராது. ஏன்னா நாம எல்லாருமே இந்த நெகிழியில தான் பார்த்துருக்கோம். எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த மண்ணை மாசுபடுத்தக்கூடிய அந்த 200 வருஷம், 400 வருஷம், 500 வருஷம் அது மக்காத பிளாஸ்டிக் தெரிந்தான கேரி பேக், அது டீக்ரைட் ஆகும். அதெல்லாம் மண்ணுக்கு ரொம்ப ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற பிரதத்தை நாம் எடுக்கணும். நாம சம்பந்தமான எந்த நிகழ்ச்சி நம்ம குடும்பத்துல, நம்ம குலதெய்வ கோயில்ல, நம்ம ஊர்ல எந்த மாதிரி நிகழ்ச்சி இருந்தாலும் போய் கெஞ்சி கூத்தாடி 4 கையில விழுந்தாவது இந்த தேவை நம்ம பைத்தியமா தான் நம்ம சொல்லுவோம், பாப்போம். ஆனாலும் தப்பு இல்லை, அதுக்கான குரு நாம எழுதி கேட்கிறோம். அது பர்சனல். ப்ரொஃபஷனல் அவர் சொன்ன மாதிரி, அவர் ஆரம்பத்துல சொன்னாங்க, எங்களுக்குள்ள போடுச்சு அந்த எண்ணங்கள் இல்லையா, எங்களுடைய நண்பருக்குள்ள மனசுக்குள்ள அது ஏறிச்சு. எங்க பார்த்தாலும் இதை அதை பார்த்தா எழுத நடக்க முடியும், அதை பண்ண முடியுமா அப்படி எண்ணங்கள் எப்ப பார்த்தாலும் பஸ்ல போனா, ரயில்ல போனா, விமானத்துல போனா, எங்க போனாலும் இந்த உணர்வுகள் எங்களுக்கு ஏற்படும் சொன்னாலே அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் நமக்கு வரணும். 3வது விஷயம், அதன் மூலமா பப்ளிக்கு ஒரு தாக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும். எந்த நிகழ்ச்சினாலும் சரி நாம இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளா இருக்கணும். இதற்கு நாம செய்ய வேண்டிய வேலை. நான் ரொம்ப பணிவோட உங்கள்கிட்ட நான் விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நாம் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு மாவட்ட அளவில் கமிட்டி போட்டுருக்கோம். அண்ணன் நம்மளுடைய அந்த இதனுடைய ஒருங்கிணைப்பாளர், நம்முடைய
பெரியவர்கள்லாம் நம்ம நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க. டாக்டர் ரூபன் அவங்க நம்மளுடைய இதெல்லாம் கமிட்டியில் இருக்காங்க. நம்ம பெரியவங்களாம் இருக்காங்க. நாமெல்லாம் ஒன்றாக கூடி முதல்ல நம்ம செய்யக்கூடிய விஷயம் மாசம் மாசம் நாம சந்திக்கணும். நமக்குள்ள முதல்ல வெட்டிக்கணும். என்னைக்கு எப்போ எங்க அது முடிவு சரிங்களா? இங்கேயே முடிவு பண்ணி சொல்லிட்டு போனா எனக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். இந்த வரக்கூடிய 21ஆம் தேதி மாநில அளவில் இருக்காங்க. ஒரு தூத்துக்குடியில் மீட்டிங் இருக்காங்க. தென்காசி மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆங்கில மாதமும் 2வது சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமை, முதல் பலக்கிழமை எப்படி உங்களுக்கு ஒர்க்கிங் டேயா ஹாலிடேயா அப்படிங்கிற மாதிரி எங்க எல்லாரும் வர முடியும். அந்த மாவட்ட செயற்குழு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்துடைய மாவட்ட செயற்குழு மாசம் மாசம் சந்திக்கும். இது ஒண்ணு. அதுல இந்த பொருளை நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள் நீரை சேமிப்பு பற்றி எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம், மரங்கள் நடவு பற்றி எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம செயற்பாடா யோசிக்கணும். உதாரணத்துக்கு விதை பந்து இல்லையா, எங்கேயாவது ஒரு இடத்துல நாம யாரையாவது முயற்சி பண்ணி அவங்க நிறைய நாட்டு விதைகளை ட்ரை பண்ணி இந்த விதத்தை தயார் பண்ற இடத்துல நாம எல்லாம் சந்திக்கணும். அந்த ஒரு வாரத்துல நாம இந்த விதைக்கு வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தயார் பண்ணிட்டு அடுத்த வேலை இப்படி என்னென்ன ஒவ்வொரு மாசம் ஏதாவது நிகழ்ச்சிகள் இந்த 2 மாசத்துக்கு ஒரு ஏதாவது நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுலதான் நம்ம சந்திக்கணும். அப்பதான் சமுதாயத்துக்கு போகும். கூட்டம் போட்டு வாழ்க்கை மட்டும் பேசிட்டு இருந்தா நம்மகிட்ட தான் இருக்கிற வெளியே போகாது. இது ஒரு மக்கள் இயக்கமா ஆகணும் இல்லையா? அதுதான் நம்மளுடைய விருப்பம். அதுதான் ஐயாவும் சொன்னாங்க. அது நேரம் கட்டி நாசமா சொல்லிட்டாங்க இல்லையா? கூட்டம் போடுறது மட்டும் நம்ம நோக்கம் இல்லை. மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இது ஒரு மக்கள் இயக்கம் ஆகணும். அதற்கு நாம் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்ச்சிகள்ல ஒரு செயல்பாட்டாளரா இல்லையா, பங்கேற்பாளரா இல்லாம ஒரு செயல்பாட்டாளரா நம்ம விஷயம் ஆகணும் அப்படி சொல்லி இந்த வகையில என்னுடைய உரையை முடித்து